வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே முருகர் மலையிலேயே உயர்ந்த மலைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், ஓதிமலைக்கு. வாங்க மக்களே, இன்றைக்கி போவோம் ஓதிமலை. 1880 படிக்கட்டுகள், நல்லா ராக்கெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம ஓதிமலை பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்க போவோம் மக்களே. ஓதிமலைக்கு தான் போயிட்டுருக்கோம், வாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். காலையிலேயே கிளம்பியாச்சு. டைம் கரெக்டாக 7 மணி. நம்ம தம்பி பின்னாடி வந்துட்டுருக்காரு, நான் போயிட்டுருக்கேன். போய் முன்னாடி வெயிட் பண்ணுவோம். ஓதிமலையோட தோரண வாயில் வந்துட்டோம். நீ அப்படியே மேலே ஏறலாம் மக்களே. ஓதிமலை அடிவாரம் போயிட்டோம். நீ மலையேற்ற பயணம் தொடங்கிடுவோம். வாங்க, ஓதிமலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஆடி நோம்பி, அதனால் ஓரளவுக்கு கூட்டம். மக்களை அடிவாரத்தில் விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டபடியே மேலே வரைக்கலாம். மக்களே, மலையேற்ற பயணம் ஆரம்பிச்சாச்சு. சாமி கும்பிட்டு போகலாம் மக்களே. ஆயிரத்தி 880 படிக்கட்டுகள் கொண்ட ஓதிமலைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். முன்னாடி பாருங்கள், விநாயகர் இருக்கிறாரு. அவர் அப்படியே கும்பிட்டு அப்படியே மலையேற ஆரம்பிச்சிடலாம். மக்களே, ஓதிமலைக்கு வர்றவங்க தயவு செஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேலே போனத தண்ணி, இடையில தண்ணி கிடைக்காது. அதனால் தயவு செஞ்சு தண்ணி கொண்டு வந்துடுங்க. இங்கே கொண்டு வர பிளாஸ்டிக் பொருள் தயவு செஞ்சு இங்கே போடாதீங்க. முடிஞ்ச வரை ரிட்டன் கீழேயே கொண்டு போயிருங்க. அம்மா அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம். நாக்கு தள்ளுது அம்மா. அப்படி ஏறிட்டு இருக்கோம். இன்னைக்கு வெயில் இல்லை, அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. 3 மணிக்கு தூக்கமே வரலண்ணா. ஆமா, சரி வா போகலாம். போகலாமா? நீ வரணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். வெயில் தரமாக வருது மக்களே. 1880 படி மக்களே, வெயில் தரமாக வருது. நானும் தம்பி மலை ஏறிட்டு இருக்கோம். தலைவர் ரீல்ஸ் முகத்தில் வீடியோ எடுத்துக்கிறாரு பாருங்க. அப்படியே மலை ஏறிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஓரளவுக்கு தரமான கூட்டம். மக்களை, வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். அப்படியே நாக்கு தள்ளுது. அப்படியே போயிட்டுருக்கான். அம்மாள் பாருங்க, இவர் புளியம்பட்டி கிங்குங்க பாருங்க. குட்டி முருகர் வர்றார். மக்களை, வெள்ளை விநாயகர் கோயில் ரீச் பண்ணிட்டோம். நீ அப்படியே மேலே போயிடலாம். இன்னொரு 1/2 மணி நேரம் மேலே போயிடலாம். இதாங்க வெள்ளை விநாயகர் கோயில். கீழேருந்து ஒரு அக்கா நம்ப முடியாமல் வந்தேன். அப்படி இங்கே வந்து உட்காந்துருக்கு. அப்படி பாருங்க, என்னாச்சுன்னு தெரியல, முடியல. மக்களே, பவானி சாரோட வியூ பாருங்கள். இங்கேருந்து பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. தண்ணி ஏறிட்டு இருக்கு. கேரளாவில் நல்ல மழை பாருங்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தால் தண்ணி கம்மியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி ஏறிட்டு இருக்கு. சரிண்ணா, அப்படியே அங்கே போய் சாமி கும்பிட்டு போகலாம். வெயில் தரமாக வர ஆரம்பிக்குது.
2 தான். மக்களே அரைவாசி மலை போயிட்டோம். வெயில் தரமாக வரப்போகுது. நம்ம இந்த இடம் வந்துட்டுமா? மகளே இங்கே பாருங்கள், சுயம்பலிங்கம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். சரிவா, அப்படி சாமி கும்பிட்டு நிலவா போகலாம். நம்ம ஏப்பா மக்களே முக்கால்வாசி மலை ஏறிட்டோம். நீ கொஞ்சம் தான் படிக்கட்டு முருகரை போய் தரிசிச்சிடலாம். அப்படியே போயிட்டுருக்க மக்களே. மக்களே முக்கால்வாசி மலை வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மலை முருகன் பாருங்க தெரியுறாரு பாருங்க. அவ்வளோதான், நீ பக்கம்தான் படிக்கட்டு. பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். எப்படியோ வெயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம். நீ போய் முருகரை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கலாம். மக்களே மலையில் முக்கால் மலை ஏறிட்டோம். இன்னொரு கால் மலை தான். அப்படியே போயிட்டுருக்கோம். வெயில் தரமாக வருது, வேர்வை கொள்ளுது. ஆமாம், ஏன் பிரபு உன்ற தம்பி வேறத. மகளே மலை முக்கால்வாசி மலை ஏறிட்டோம். இங்கே பாருங்க, நம்ம புஞ்சை புளியம்பட்டியோட வியூ பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. மக்களே மலை மேலே வந்துட்டோம். 1880 படிக்கட்டுகள். திணற வைக்குது, பயங்கர வேர்வை. எப்படியோ மேலே வந்துட்டோம் மக்களே. ஏம்மா முருகா, நீ தான் துணை. மக்களே இங்கே பாருங்கள், நம்ம நண்பர் பெயின் பார்க்குறாரு பாருங்கள். எவ்வளோ அழகாக பெயின் பார்க்குறாருன்னு பாருங்கள். முடிச்சு திங்குது. மக்களே இங்கே ஒரு என்ன அதிசயம்னா, மலைக்கு மேலே முருகர் கோயிலுக்கு கீழே அங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. இங்கே தான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. இந்த மலை மேலே கிணறு இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அதிசயம். இந்த கிணத்துலேருந்து தான் முருகருக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் தண்ணி எடுப்பாங்க. உள்ளே போக அலௌடு இல்லை. இவ்வளோ உயரத்துலேயுமே மலை மேலே தண்ணி இருக்கிறது அது முருகனோட அருளால் தாங்க. மேலே வந்துட்டோம், போயிட்டோம். முன்னாடி இருக்க ஆச்சு மலை மேலே பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கீழே போய் நம்ம விநாயகரை கும்பிட்டு உள்ளே போகலாம். மக்களே மலைக்கு மேலே போனோடனே நம்ம தலைவர் இருப்பார். இவரை வணங்கிட்டு அப்படியே உள்ளே போகலாம். சாமி கடவுளை உள்ளே போனோம்னா மேலே முருகர் இருப்பார். இங்கே பாருங்க, தம்பிரெட்டி அம்மன். இல்லை, இங்கே ஒரு சமையல் மண்டபம் இருக்குது பாருங்கள். அந்த கல் தூணுகள்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி செதுக்கி கட்டியிருக்காங்கன்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. பாருங்கள், வேறு லெவல். இது சூப்பராக இருக்குது. இந்த கல்லெல்லாம் எப்படி கீழேருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அந்த காலத்துலேயே கொண்டு வந்துக்கிறாங்க. இப்போ நம்ம மேலே ஏறி வர்றக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்துலேயே இந்த கல் கீழேருந்து கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குது, சூப்பர். எப்பறம் இருக்குது பிறப்பு மகளே. எப்படியோ ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இன்னொரு 10 நிமிஷம் மேலே போய் சாமி கும்பிட்டுடலாம், முருகரை பார்த்துடலாம். அங்கே பாருங்க முருகர் கோபுரம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சன்னதி இதில் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிக்கலாம். மக்களே இங்கே ஒரு சிஸ்டர் பாருங்கள், முடி போட்டு ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வர்ற அப்படி பாருங்கள், வேண்டுதலுக்காக.
மக்களே, நாம் ஓதிமலை மேலே வந்துட்டோம். நீ சாமி கும்பிட்டு அப்படியே போயிடலாம். இங்கே பாருங்கள், ஓதிமலையோட பேக்ரவுண்டு வியூ பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே உள்ள வாழைத்தோட்டம், வீடுக பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பவானி சார் டேம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக தெரியுது பாருங்கள். ஹாய். மக்களே, ஓதிமலை மேலே இருக்கோம் கோயிலில். பாருங்கள், இந்த கோவூர் மலை பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. உள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. பாருங்கள் மக்களே, நம்ம பத்திரங்கள் எல்லாம் சாமி கும்பிட வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க. நாம் அப்படியே போய் சாமியை கும்பிட்டு கீழே இறங்கலாம். சைடு தான் போய் சுற்றி வரணும். பாருங்கள், நம்ம சிவன் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மக்களே, ஓதிமலை முருகனை தரிச்சிட்டு இங்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு சந்தனம் பூசிட்டு இருக்காங்க பாருங்கள். பயங்கர கூட்டங்க இன்னைக்கு. பாருங்கள், முருகனை காண பயங்கர கூட்டம் இன்னைக்கு மேலே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இந்த கோயில். பாருங்கள் மக்களே, பவானி சாரோட வியூ இங்கேருந்து பார்க்கையில் நல்லா தெரியும். மக்களே, ஓதிமலை மேலே இருக்கோம். இங்கே பாருங்கள், பவானி சாரோட வியூ பாருங்கள், மேலேருந்து பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக தெரியுது பாருங்கள் மக்களே. தண்ணி இப்போ ஃபுல்லாக ஏறிட்டுருக்கு பாருங்கள், இங்கேருந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம நண்பர் பண்ணிட்டுருக்கான் பாருங்கள். மக்களே, இன்றைக்கி ஓதிமலையில் நல்ல கூட்டம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. முருகரை தரிசிக்க இன்றைக்கி ஏராளமான கூட்டம் வந்திருக்கு மக்களே. பாருங்கள், பயங்கர கூட்டங்க இன்றைக்கி ஓதிமலையில். மக்களே, இங்கே பாருங்கள், மணி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்றைக்கி பயங்கர கூட்டங்க மக்களே ஓதிமலையான பார்க்க. பாருங்கள், அப்படியே படிக்கட்டில் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கீழே இறங்கி போயிடலாம். மதியானத்துக்குள்ளே கீழே இறங்கிட்டோம்னா வெயிலுக்கு தப்பிச்சிடலாம். வாங்க வாங்க. மகளே, மலை ஏறிட்டு வந்து அன்னதானம் கொடுத்தாங்க, சாப்பிட்ருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். அம்மாள் பாருங்க, பூ கறி கட்டிட்டு இருக்கிறேன். சாப்பிட்லாம் வாங்க. மக்களே, மலை ஏறிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே அன்னதானம் போடுவாங்க, சாப்பிட்டுக்கலாம். இங்கே கடைகள்லாம் நிறைய இருக்குது. ஐஸ் கடை, கரும்பு ஜூஸு, மலைக்கடை எல்லாமே இருக்குது இங்கே. மெயின் மேலே போகையில் கண்டிப்பாக மறக்காமல் தண்ணி கொண்டு போயிருங்க. தண்ணி இருக்காது, கண்டிப்பாக தண்ணி கொண்டு போய்க்குங்க. மலையில் மேலே போனீங்கன்னா மட்டும்தான் தண்ணி. போகர் சித்தர் வந்து இங்கே வந்து யாகம் பண்ணி யாகம் வளர்த்து முருகப்பெருமானை வேண்டிட்டு இருந்தாருங்க. அப்போ முருகன் வந்து இந்த மலையிலிருந்து தோன்றி நீ இது வழியாக போய் பழனியில் வந்து எனக்கு சிலை செய்ய அப்படின்னு சொல்லி முருகன் இங்கிருந்து அவருக்கு உத்தரவு போட்டது ஐதீகம். சரி சரி, அதே இங்கிருந்து அவர் கிளம்பினதாக. இங்கிருந்து அவர் இங்கிருந்து போய் தான் பழனி நாங்கள் சிலை செதுக்கினதான் போகருங்க. சிலை செய்ய கிளம்பினதாக ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. இது இந்த இடம் தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓதிமலை பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக தெரியும் பாருங்கள். ஓதிமலையில் ரைட் சைடு இருக்குங்க இந்த இடம். மக்களே, இன்னைக்கு ஓதிமலை ஆண்டவன் கோயில் வந்திருந்தோம். தரிசனம் மிக சிறப்புங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.